அனைவருக்கும் வணக்கம். நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அவசியமானது கீரை வகைகள் இல்லைங்களா? டெய்லி ஏதாவது ஒரு கீரையை உணவில் சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அருமையான சிறுகீரையும் பருப்பும் சேர்த்து கூட்டு இந்தியா ஸ்டெஸ் கிச்சனில் உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறது அம்முவும் லதாவும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல கூட்டுக்கு பருப்பை வேக வச்சுக்கலாங்க. அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது நல்லா கழுவிட்டு வந்துடலாம். பருப்பு நல்லா கழுவி இருக்குதுங்க. அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கப்பு தண்ணி, இதை விட்டு ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் வந்துடுச்சுங்க. இதை இறக்கி வச்சிடலாம். அது விசில் அடங்கிறதுக்குள்ளே நாம் இதுக்கு தாளிக்க ஆரம்பிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இது பொன்னிறமாக வதக்கலாம். அதோட 3 கீர்ன பச்சை மிளகா, ஒரு 6 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். அது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டு வதக்கலாம். பாதி வதங்கி இருக்குது, போதும் தானே? போதும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்குனது போட்டுக்கலாம். அம்மா, தக்காளியும் பாதி வதங்கினா போதுமா இல்லை மசிய வதங்கணுமா? போதும், பாதி வதங்கினா போதும். அது கூட 1 டீஸ்பூன் தனியா பொடி போட்டு ஒரு கலந்து விட்டுட்டு, சிறுகீரை நல்லா கழுவிட்டு இது மாதிரி பொடிசாக அடித்து வச்சுருக்கேங்க. இது எப்படியும் 1 கட்டு இருக்குது. மீடியம் சைஸான 1 கட்டு எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸான 1 எடுத்துக்கோங்க. பெரிய கட்டாக இருந்தால் ஒரு 3/4 அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2.5 பிடி வரும். இதை போட்டு கலந்து சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் அப்படியே கலந்து விடலாம். கீரையில் அயன், மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால டெய்லி ஏதாவது ஒரு வகை கீரையை உணவில் சேர்த்துக்க சொல்கிறாங்க. நமக்கு எப்படி செய்கிறது அதை அப்படின்னு இருக்கும். இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இது 1 நிமிஷம் வதங்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம பருப்பு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பருப்பு வெந்திருக்குதுங்க. இதுவும் 1 நிமிஷம் ஆயிடுச்சு வதக்கி. நாம் இப்போது இதில் பருப்பை ஊற்றிக்கலாம். இதில் வேக வச்ச பருப்பு, கீரை எல்லாம் நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். ரொம்ப ஊற்ற வேணாம், கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம கீரையில் வேற கொஞ்சம் தண்ணி விடும். அதை ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ கீரை வெந்திருக்கான்னு பார்க்கலாம். வெந்திருக்குமா? கீரை நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இதில் 1/4 மூடி தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், இதை ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டு 1 நிமிஷம் கொதிச்சா போதுங்க, அதுக்கு மேலே வேணாம். அவ்வளோதான், முடிஞ்சது. இறக்கிட்டுமா? இதை இறக்கிடலாங்க. இறக்கிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை போட்டு தாளித்து அந்த கீரையில் கொட்டிடலாம். அருமையான சிறுகீரை பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் தவறாமல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.